திமுகவிற்கு தலைமையேற்கும் கனிமொழி பிரம்மாண்ட ஏற்பாடு. முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. கொண்டாட்டத்தில் திமுக தொண்டர்கள். லோக்சபா தேர்தலுக்கு திமுகவானது 4 கால் பாய்ச்சலில் தயாராகி வருகிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் அபித்திரமான வெற்றி பெற்றது திமுக காங்கிரஸ் கூட்டணி. இந்த முறை வரும் மே மாதம் நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தலிலும் 40 தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் செய்து வியூகம் வைத்துள்ளது. அதாவது ஒரு கட்சியின் வெற்றிக்கு தேர்தல் அறிக்கை மிகவும் முக்கியமானது. இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி எம்பி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தல் 2024 அறிக்கை தயாரிக்க குழு செயலாளராக துரைமுருகன் அறிவிப்பு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையினை தயாரிக்க அமைக்கப்பட்ட குழுவினர் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தலைமையோ கனிமொழி கருணாநிதி எம்பி தான். திரு டிகேஎஸ் இளங்கோவன் தலைமை கழக செய்தி தொடர்பு தலைவராகவும் அமைக்கப்பட்டுள்ளார். திரு ஏகேஎஸ் விஜயன் கழக விவசாய அணி செயலாளராகவும், மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கழக சொத்து பாதுகாப்பு குழு செயலாளராகவும் அமைக்கப்பட்டுள்ளாராம். அந்த வகையில் பார்த்தால் திமுகவில் எந்த ஒரு பொறுப்பிலுமே இதுவரை மேயர் பிரியா நியமிக்கப்படவில்லை. லோக்சபா தேர்தல் குழுவில் மூத்த நிர்வாகிகளுடன் இளைஞர்களுக்கும் அனுபவசாலிகளுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் முதன்முறையாக இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளார் மேயர் பிரியா.